वबरकातुहु अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाहि व आलिहि व ஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில் நம்மோடு வாழ்ந்து மரணித்த ஒரு தாயாரின் அடக்கத்திலே கலந்து கொண்டு மார்க்க நினைவூட்டுதலை அறிந்து கொள்ள இந்த சபையில் ஒன்று திரண்டிருக்கிறோம். நாம இப்போது நிற்கக்கூடிய இந்த இடம் நாம் ஒரு நாள் வந்து சேர வேண்டிய ஒரு இடம் என்பதை ஒவ்வொரு தருணத்திலும் அல்லாஹ் நமக்கு பாடமாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜூருல் குபுர், கபர்ஸ்தானை சென்று சந்தியுங்கள், ஃபஇன்னஹா துதக்கிருல் ஆஹிரா, அது உங்களுக்கு மறுமையை நினைவுபடுத்தும் என்றார்கள். ஆனால் கபர்ஸ்தானுக்கு வந்த பிறகும் கூட உலக பேச்சுக்களில் தான் அதிகமாக ஈடுபடுகிற ஒரு பண்பாட்டை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். நாளைக்கு நாமளும் இங்க வரப்போறோமே, அல்லாவிடத்தில் நாம் அகப்படுவோமே, அல்லாவிடத்தில் கேட்கப்படுகிற அந்த கேள்விகளுக்கு நாம் என்ன பதிலளிக்க இருக்கிறோம், இந்த சிந்தனைகள் எல்லாம் இல்லாமல் ஒரு கல்யாண வீட்டை போன்று அல்லது ஒரு பொழுதுபோக்கு காட்சியை போன்று பல மக்களினுடைய பேச்சுக்களை நீங்கள் பார்க்கலாம். உண்மையில் கபருக்கு கீழே நடைபெறக்கூடிய காரியங்கள் என்ன, இஸ்லாம் அதை எப்படி விகாரப்படுத்தி பேசுகிறது, அதனுடைய உண்மையான தாற்பயத்தை நாம் அறிந்து கொள்வோமே ஆனால் நாம் எந்த ஜனாசாவை அடக்கம் செய்வதற்கும் கபர்ஸ்தானுக்கு பக்கம் வரவே மாட்டோம் என்கிற அளவிற்கு இஸ்லாம் நமக்கு ஒரு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற ஒரு காரியத்தை சொல்லி தருகிறது. உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அவர்கள், நபிகளாரினுடைய மருமகனார், எந்த கபர்ஸ்தானை பார்த்தாலும் சிறிது நேரம் அழக்கூடிய ஒரு பழக்கமுடையவராக இருக்கிறார். அப்ப அவருடைய தோழர்கள் கேட்கிறார்கள், உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களே, இதைவிட பயங்கரமான பல காரியங்கள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸ் பேசுகிறது. அப்ப அதற்கெல்லாம் நீங்கள் இவ்வளவு உணர்ச்சி வசப்படாத நீங்கள் இந்த கபர்ஸ்தானை சந்தித்தால் மட்டும் இவ்வளவு அழ வேண்டிய காரணம் என்ன என்று கேட்கும்போது உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிகள் பெருமகனார் சொன்னார்களாம், இந்த மன்னரை இருக்கிறது, இது மறுமை வாழ்க்கையினுடைய முதல் மன்சிலா, முதல் வீடு. இதில் நாம் தேர்ச்சி பெற்று விட்டால் மறுமையில் தேர்ச்சி பெற்று விடலாம், இதில் தோல்வி அடைந்து விட்டால் முழு மறுமையுமே நமக்கு படுதோல்வி அடைந்து விடும் என்று நபிகள் பெருமகனார் சொன்னதாக உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் அந்த கபரிலே நடைபெறக்கூடிய காரியத்திற்கு ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், மக்களே, கபருக்கு கீழே என்ன நடைபெறுகிறது என்பதை அல்லாஹ் இந்த சமுதாய மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் பிரியப்பட்டேன். நான் அதை பிரார்த்தனையாக அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம் என்றும் எண்ணினேன். ஒருவேளை நான் பிரார்த்தனை செய்து அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு மன்னரைக்குள்ளே நடைபெறக்கூடிய காரியத்தை வெளி உலகத்தில் இருக்கிற உங்களுக்கு அல்லாஹ் கேட்கும்படி வைத்தால் உங்கள் சகோதரனுடைய பிரேதத்தை கூட அடக்கம் செய்வதற்கு நீங்கள் முன்வர மாட்டீர்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். அவ்வளவு பயங்கரமான நிகழ்வுகள் அந்த மன்னரையில் நடைபெறுகிறது. கிரகண தொழுகை நபிகள் பெருமகனார் நிறைவேற்றுகிறார்கள். அந்த கிரகண தொழுகை முடிந்த பிறகு மக்களை பார்த்து ஒரு உரை நிகழ்த்தும் போது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நான் இதுவரை என்னுடைய நுபுவத்து வழங்கப்பட்ட காலத்தில் இவ்வளவு கொடிய பயங்கரமான நிகழ்வுகள் எதையுமே நான் இப்படி பார்த்ததில்லை. நரகத்தை அவ்வளவு நெருக்கமாகவும் கபரிலே நடைபெறக்கூடிய காரியத்தையும் நான் பார்த்தேன், அல்லாஹ் எனக்கு காட்சி தந்தான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். உண்மையில் அந்த கபரில் என்ன இருக்கிறது? முதல் கட்டமாக அல்லாஹ் நமக்கு தனிமையை உணர்த்த வைக்கிறான். திருமறை குர்ஆன் நமக்கு சொல்கிறது, நீங்கள் ஆரம்பத்தில் எவ்வாறு படைக்கப்பட்டீர்களோ அப்படியே நம்மிடத்தில் உங்கள் செல்வங்களை எல்லாம் விட்டுவிட்டு தன்னந்தனியாக நம்மிடத்தில் வந்து சேர்ந்து விட்டீர்கள். முதல் அடிப்படை, நாம் இது தனிமையில் அனுபவிக்கிற முதல் வீடு. எப்படி கருவறையில் நமக்கு பேச்சு துணைக்கு ஆள் இல்லையோ அதற்கு அடுத்து இந்த கல்லறை தான். இங்கும் எந்த ஒரு துணையும் இருக்காது, அங்கு நமக்கு சிந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்காது. ஆனால் இங்கு கடுமையான அச்ச உணர்வோடு இந்த மண்ணறையிலே தனிமையினுடைய வாழ்க்கையை நாம் ஆரம்பிக்கிறோம். 2 வானவர்கள் வருவார்கள். பார்ப்பதற்கு கொடூரமான தோற்றம் கொண்ட கண்கள் கருநீளமுடையவர்களாக அந்த வானவர்கள், முன்கர் நக்கீர் என்று அழைக்கப்படுவோர் வந்து இந்த ஜனாசாவை எழுப்பி உட்கார வைத்துவிட்டு கேட்பார்களாம்,
நிறைய கேள்விகள், வாத பிரதிவாதங்கள் நடைபெறுகிறது. அதில் பிரதானமான ஒன்று, மா குந்த தகுலு ஃபி ஹாதர் ரஜுல், இந்த மனிதரை குறித்து நீங்கள் என்ன கருதி கொண்டு இருந்தாய் என்று கேட்கப்படும். முகமது நபியை குறித்து கேட்பார்கள். யார் தூதருடைய பாதையிலே சென்றாரோ, தன்னுடைய சுகதுக்க காரியங்களில், தன்னுடைய வாழ்க்கையினுடைய உயர்வு தாழ்வு எந்த நிகழ்வாக இருந்தாலும் பெருமானாரின் பாதை தான் எனக்கு வேண்டும் என்று இந்த மார்க்கத்தையும் இறைவனையும் இறை தூதரையும் சரியான முறையில் வழிபட்ட ஒருவராக இருப்பாரேயானால் அவர் சொல்லுவாராம், ஹுவ முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் அல்லாஹ்வுடைய தூதர், அவர் மீது ஏக இறைவனினுடைய அருள் உண்டாகட்டும் என்று சொன்னவுடன் வானத்தில் இருந்து இறைவன் பேசுவான், என் அடியான் உண்மை உரைக்கிறான், அவனுக்கு சொர்க்கத்தின் கதவுகள் திறந்து விடுங்கள், நரக கதவை அவர்களுக்கு மூடிவிடுங்கள், அவன் நிம்மதியான ஒரு உறக்கத்திற்கு செல்லட்டும். இந்த வார்த்தையை கேட்டவுடன் நல்லடியார்கள் சொல்லுவார்களாம், அல்ல இந்த நற்செய்தி என் குடும்பத்தாருக்கு சென்று நான் சொல்லிவிட்டு வருகிறேன். அப்ப அல்லாஹ் பதிலளிக்கிறான், நம் கனவுமத்தில் ஆரூஸ், புது மாப்பிள்ளையை போன்று நீங்கள் தூங்குங்கள், யாருக்கும் நீங்க போய் சொல்ல முடியாது. உங்களுக்கு யாரும் சொன்னாங்களா? அப்ப நீங்க யாருக்கும் சொல்ல முடியாது என்று அல்லாஹ் தூங்க வைத்து விடுகிறான். ஒருவேளை தூதரை குறித்து கேட்கும் போது, எனக்கு ஒன்றும் தெரியாது, மக்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், நானும் சொன்னேன் என்ற வார்த்தையை பதிலாக நாம் சொல்லுவோமே. ஆனால் இப்படி உணர்வு ஏற்றப்பட வேண்டிய இடத்தில் கூட பேசிக்கிட்டு இருந்தா நமக்கும் அப்படி கூட பதில் வரலாம். இந்த இடமெல்லாம் நம்முடைய உள்ளத்தை ரணமாக்க வேண்டிய ஒரு இடம். இது குறைந்தபட்சம் ஒரு 2 நாட்கள், ஒரு நாள், ஒரு 2 வக்து தொழுகைக்காவது உள்ளத்தில் அது பரண்டிக்கிட்டே இருக்கணும். ஆனால் இருக்கிற நேரத்தில் கூட அந்த சிந்தனை வரல அப்படின்னா ஆகிரத்தை விட்டு எவ்வளவு தூரத்தில் நம்முடைய சிந்தனை இருக்கிறது என்பதை நம்முடைய நடவடிக்கை நமக்கு காட்டுகிறது. யார் பெருமானாரின் பெயரை கபரிலே மொழியவில்லையோ, கேட்கிற கேள்விக்கு பதிலளிக்கவில்லையோ, பெருங்கொண்ட ஒரு சுத்திகளை கொண்டு அந்த அடியாரினுடைய பிடரி மண்டையில் அடிக்கப்படும். நபிகள் பெருமகனார் சொன்னார்கள், இந்த சுத்திகளை மலையில் அடித்தால் மலை மண்ணாகிவிடும். அந்த அடியினால் அந்த அடியான் கடுமையாக சத்தமிடுவான். கிழக்கிற்கும் மேற்கிற்கும் தொலைதூரத்திற்கு அந்த சத்தம் ஒலிக்கும். மனித ஜின்கள் கேட்காது. ஒருவேளை மனித ஜின்களினுடைய காதுகளில் அந்த சத்தம் விழுமையானால் அவர்கள் மூர்ச்சித்து விழுந்து விடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதோடு சேர்த்து அந்த வானவர் அடிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுவாராம், லா தரைத்த ஒலா தலைத்த, நீ படிக்கவும் இல்லை, படிக்க முயற்சி செய்யவும் இல்லை. இஸ்லாத்தை தேடி கண்டுபிடித்து நீ படித்திருக்கலாம், படித்தவர்களிடத்தில் இந்த மார்க்க உணர்வை நீ பெற்றிருக்கலாம். ஆனால் இந்த மார்க்க உணர்வைத்தான் பல நேரத்தில் அலட்சியப்படுத்துகிற இடத்திலே நாம் இருக்கிறோம். இங்க வந்திருக்கிற நபர்களுக்கு எது ஷரியத் என்று கேட்டால் பல பேருக்கு விளக்கம் தெரியும். ஜனாசாவை எப்படி கொண்டு போகணும், எப்படி தொழ வைக்கணும், எப்படி குளிப்பாட்டணும், அதை பற்றி பேச சொன்னால் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுகிற இடத்திலே இங்க இருக்கிற நபர்கள் நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் உண்மையான மார்க்க அறிவு என்பது அது கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னமா யஹ்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்விடத்தில் அறிஞர்கள் என்றால் யார் அல்லாஹ்வை பயந்து நடக்கிறார்களோ அவர்கள் அறிஞர்கள். இங்க வரும்போதெல்லாம் ஒரு உள்ளுணர்வு நமக்கு தூண்ட வேண்டும். நாம சீக்கிரத்தில் இங்க வர இருக்கிறோம், அதனால்தான் போய் பாருங்க, நாங்க கபரு போய் பாருங்க, நம்ம மார்ச்சுரியே போய் பார்த்தாலும் நமக்கு அந்த சிந்தனை வராது போல. அப்படித்தான் பேச்சுக்களில், சிரிப்புகளில், உலக காரியங்களில் மூழ்கி இருக்கிறோம். இப்படி இந்த இடத்திலே இப்படி இருந்தால் நம்முடைய தொழுகை, மற்ற காரியங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும்? சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மன்னரை குறித்து பேசும்போது, அதுவரை நபிகள் பெருமகனார் மன்னரை பற்றி பேசுவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம், நரகத்தை பற்றியெல்லாம் சொன்னவர்கள், பெருமானார் அவர்கள் மன்னரை பற்றி பேசவில்லை. ஒருமுறை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஒரு யூத பெண்மணிக்கு தர்மம் கொடுக்கிறாங்க. அந்த பெண்மணி தர்மத்தை பெற்றவுடன் சொல்லுகிறார் ஆயிஷாவை பார்த்து, ஆயிஷாவே, அல்லாஹ் உங்களை கபர் வாழ்க்கையில் இருந்து, அந்த தண்டனையில் இருந்து பாதுகாக்கட்டும். ஆயிஷாவுக்கு பெரிய ஆச்சரியம். இப்படி ஒரு காரியத்தை நபி நமக்கு சொல்லியே தரலையே. 13 வருஷம் மக்காலையும் சொல்லல, இந்த 10 ஆண்டுகளில் அதுல ஒரு குறிப்பிட்ட சில ஆண்டு ஓடிருச்சு, இங்கேயும் சொல்லி தரலையே. ரசூலுல்லாஹ் வந்த உடனே ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு யூத பெண்மணிக்கு நான் தர்மம் செய்தேன், கபர் வாழ்க்கையின் தண்டனையில் இருந்து பாதுகாக்கட்டும் எனக்காண்டி துவா செய்றாங்க, அப்படி எதுவும் வாழ்க்கை உண்டா? அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க, ஆமா, அல்லாஹ் இப்போதுதான் அந்த வாழ்க்கை குறித்து எனக்கு சொன்னான். மிக பயங்கரமான ஒரு காரியம் அங்கு நடைபெற இருக்கிறது. அந்த நாளில் இருந்து மௌத்து வரை ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தஹியாத்தினுடைய இருப்பில் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபர், யா அல்லாஹ் கபருடைய தண்டனையிலிருந்து என்னை பாதுகாத்து விடு என்று கேட்காமல் ரசூலுல்லாஹ் தொழுகை முடிக்க மாட்டாங்க.
எவ்வளவு பயங்கரமான நிகழ்வுகள் மண்ணுக்கு கீழே நடைபெறுகிறது. இதை நாம் உணர்ந்து இறை தூதரினுடைய பாதையில் நடைபெறுவதற்கும் நாம எந்த அளவிற்கு மார்க்க அறிவை தலையில் சுமந்திருக்கிறோமோ அதை விட அதிகமாக உள்ளத்தில் அந்த உணர்வை தாங்கி நிற்க வேண்டும். உணர்வுகளை இழக்க இழக்க நாளைக்கு கண்ணெதிரில் எத்தனை பல ஜனாசாக்களை பார்த்தாலும் சரி, அல்லாவை பற்றிய பாடமோ படிப்பினையோ பெறாதவர்களாக கடைசியில் மண்ணறையிலே அல்லது மறுமையிலே நரகத்திலே அல்லாவினுடைய விசாரணையிலே யாழைத்தனி கத்தம் துளி ஹயாத், என் மறுமைக்காக எதையாவது நான் முற்படுத்தி இருக்க கூடாதா, லவ் குன்னா நஸ்மாவு அவ் நஅகிலு, நான் சிந்தித்திருந்தால் நான் கேட்டிருந்தால் மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர், நான் நரகவாசிகளில் ஒருவனாக ஆகி